ஜப்பான்ல இருக்க டோட்டோரின்ற ஊர்ல வானத்துல வித்தியாசமான பில்லர் ஷேப்ல இருக்க 9 லைட்ஸ பார்த்ததா அங்க இருக்க கடலோர மக்கள் சொல்லியிருக்காங்க. இத பார்த்த ஒரு சில மக்கள் இந்த லைட்ஸ் எல்லாம் ஏலியன்ஸோட சிக்னல்ஸா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் தேவதைகளா இருக்கலாம், இல்லனா வேற்று கிரகவாசிகள் நம்மளோட கிரகத்துக்குள்ள வந்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட்ட போட்டோ எடுத்து லோக்கல் நியூஸ் சைட்ல சொன்ன மாஷி அவங்க இந்த இடத்துக்கு வந்து 9 வருஷம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 9 வருஷத்துல 3 இல்ல 4 தடவை இந்த மாதிரி லைட்ஸ பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அப்புறம் சோஷியல் மீடியால இத பத்தி நெறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, வானத்துல தெரிஞ்ச பில்லர் ஆஃப் லைட் இயற்கையா நடந்த விஷயம் தான். வேற்று கிரகவாசிகள் இல்லன்னு சொல்லியிருக்காங்க. இத ஜாப்பனீஸ்ல இசரெபி கொச்சுன்னு சொல்லுவாங்க. இசரெபி கொச்சுன்னா, ஜப்பான்ல மீன் பிடிக்கிறவங்க நைட்ல பிரைட்டான லைட் மூலியமா மீன்கள வர வச்சு மீன் பிடிப்பாங்க. அந்த இடத்தோட காத்துல எப்போவாது ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகி, அவங்க போட்டோட வெளிச்சம் வானத்துல ரிஃப்ளெக்ட் ஆகி, நேரா இருக்க பில்லர் மாரி லைட் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த பிரைட்டான லைட்ட பார்த்துட்டு அங்க இருக்க மக்கள், இது ஒரு யுஎஃப்ஓ. இந்த யுஎஃப்ஓ மூலியமா ஏலியன்ஸ் எல்லாம் நம்ம கிரகத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னு நெனைக்கிறாங்க.